நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் தொடர்ந்து ஒரு 4 தசாப்தங்களுக்கு மேலே பேசப்படுகிற ஒரு விவகாரம், கிட்டத்தட்ட 5 தசாப்தங்களை தாண்ட போகிறது என்று நினைக்கிறேன். 1974 இது பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பிரச்சனை, கச்சத்தீவுடைய பிரச்சனை. கச்சத்தீவை கையில் எடுத்த அரசியல் கட்சிகள் தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நம்ம பேச போகிறோம். இது ஒரு சிறிய நிலப்பரப்பு, கிட்டத்தட்ட ஒரு 286 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. ஆட்கள் யாரும் அங்கே தங்க முடியாது. தண்ணீர் பெருசாக குடிநீர் வசதிகள் அல்ல. அங்கு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கின்றது. இலங்கை மற்றும் இந்திய பாதிரிமார்கள் சென்று வழிபாடு நடத்துவார்கள். பல நூற்றாண்டுகளாக இது ராமநாதபுரம் ஜமீன், அதற்கு பின்பு இலங்கை யாழ் நிர்வாகத்திற்கீழ் இருந்து இப்படியெல்லாம் கைமாறி 1921 பிரிட்டிஷ் அரசாங்கமும் சென்னை ராஜதானியோடு பேச்சுவார்த்தை நடந்து சில ஒப்பந்தங்கள் முடிந்தது. 1974-76 கேவல் சிங்கால் அது கைச்சாத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம்தான் இன்றைக்கு விவகாரமாக இருக்கிறது. அதாவது திரு கருணாநிதி ஒரு மாநில அரசோடு, மாநில அரசிற்கு உட்பட்ட எல்லை பகுதியில் இருக்கிறவற்றை எனக்கு தெரியாமல் மைய அரசு கொடுத்து விட்டது என்று திரு கருணாநிதி வாக்கு சத்தத்தை அவர் அளித்திருக்கிறார். இது நம்பக்கூடியதாக இருக்கிறதா என்ற கேள்வி. அதே போன்று இன்று தமிழ்நாட்டில் அண்ணாமலை விவகாரத்தை பெரிதுபடுத்தியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அதனை ஒட்டி தனது எக்ஸ் தளத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் குடும்ப கட்சிகள் அவர்களை பொறுத்தவரை தேசம் பெரிதல்ல, தேசத்தின் எல்லையை சுருக்கிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் மக்களின் வாழ்வையும் வளத்தையுமே பார்க்கிறார்கள். அடாவடித்தனம் மூலம் நமது ஏழை மீனவர்கள், மீனவ பெண்கள் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பதிவு செய்திருக்கிறார். இதுதான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக பாலச்சந்திரன், இந்திய அரசு பணியுடைய ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் எங்களோடு இணைகிறார். ஐயா வாருங்கள், நான் உங்களை வரவேற்கின்றேன். எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் திரு குமார் அவர்களை நான் வரவேற்கின்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு விளாடிமிர் வாருங்கள். ஓம் பிரகாஷ் அரசியல் விமர்சகர். பாலச்சந்திரன் சார், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விவகாரத்தை குறித்து ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரியாக நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று நான் அவதானிக்கின்றேன். 1974-76 சுருக்கமாக நான் உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன். நீங்கள் அது குறித்து என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமாக கொடுங்க. இந்த பகிர்வர்த்தனை, இடம்பெயர்வு, அதாவது இடத்தை மாற்றி கொடுத்துதல் ஒரு எந்த அடிப்படையில் நடந்தது என்று சொல்லுங்கள். நம் விவாதத்தை உங்களுடைய கருத்தை வைத்து நான் முன்னெடுக்கிறேன். திரு பாலச்சந்தர். இலங்கை இந்தியாவுக்கு இடையே நட்புறவு தொடர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் இது எந்த விதமான தாக்கத்தையும், நம்முடைய இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கு எந்த விதமான எதிர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்ற கோணத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். சரி. ஆனால் இந்திய மீனவர்களுக்கு இருந்த சில உரிமைகள் இதன் மூலம் மறுக்கப்பட்டு விட்டன என்பது உண்மை. அதில் இந்திய அரசு இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஒரு நாட்டின் பாதுகாப்பு ஒன்று மட்டுமே பிரச்சனை இல்லை, அந்த நாட்டின் மக்களுடைய, இன்னும் விசேஷமாக சொல்ல போனால் அந்த நாட்டின் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் அரசுக்கு. அந்த அளவில் அவர்களுக்கு அங்கு மீன்பிடிக்கும் உரிமை மறுக்கப்பட்டு விட்டது என்பது ஒரு இடைஞ்சல் தான், தமிழக மீனவர்களுக்கு ஒரு இடைஞ்சல் தான். எனவே நாம் தாரவாக்கின்ற அதே சமயத்தில் அவர்களுக்கு சுசாரினிட்டி, சாவரினிட்டி என்பதை கொடுத்தால், அதே சமயம் இப்படிப்பட்ட உரிமைகளும் தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விதித்திருக்கலாம், நிபந்தனைகள் விதித்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிபந்தனைகள் எதுவும் அன்று விதிக்கப்படவில்லை. ஆனால் இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த விவகாரத்தை பற்றி திரு சிதம்பரம் அவர்கள் இன்று சொல்லியிருக்கிறார். 2015 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியை ஆளுகின்ற ஒன்றிய அரசு பதில் சொல்லியிருக்கிறது. கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதிதான். எனவே கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதி என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாகிவிட்டது என்பது காங்கிரஸ் ஆட்சியின் போது மட்டுமல்ல, பாஜக ஆளுகின்ற காலத்திலும் அதுதான் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாக இருந்திருக்கிறது. எனவே
இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் இவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததற்கு பின்னால் தேர்தல் சமயத்தில் இந்த வினாவை எழுப்புவது என்பது தேர்தலுக்காக மட்டுமே என்று தோன்றுகிறது. திரு பாலச்சந்திரன், இப்போ நான் அந்த அஃபிடாவிட்டை பின்னால் சுட்டி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி திரு மோடி எக்ஸ் தளத்தில் இந்த விவகாரத்தை அண்ணாமலை ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கொடுத்ததை தாண்டி அவர் சில கருத்துக்களை வச்சார். நான் அதை முதல்ல சொன்னேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா, ஜூலை 24, அதாவது 2014 ஹலோ கேட்குதா? ஹலோ சார் கேட்குதா? ஜூலை 2014, ஆமாம் சார், 2014 ஒரு அஃபிடாவிட் தாக்கல் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதான் நீங்கள் சொன்னீங்க. இந்த அஃபிடாவிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, the counter affidavit was filed by the Ministry of the External Affairs Minister of the Modi government before the Madras High Court, stating that IMBL, between India and Sri Lanka, that settled matter. அது எல்லாம் முடிந்தது தான். That Tamil Nadu fishermen have no fishing right along வந்து கச்சத்தீவு. Will BJP explain this? இப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை 14 வந்து தாக்கல் செஞ்சுட்டு மறுபடியும் என்ன அடிப்படையில் பேசுகிறாங்க? இதுக்கு என்ன காலம் இருக்குது திரு பாலச்சந்திரன்? தேர்தல் ஒன்றுபட்டுதான் காரணம், வேறு ஒன்றுமே காரணம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள்ல வந்து இந்த வெளியுறவுத்துறை, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ், இதுல எல்லாம் அரசியல் கட்சிகள் வரலாம் போகலாம், ஆனால் அரசியல் நிலைப்பாடு என்றுமே தொடர்ந்ததாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் மூண்ட பொழுது உடனடியாக நம்முடைய பிரதம மந்திரி இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். ஆனால் 2 நாட்களுக்குள் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மிக தெளிவாக இவருக்கு அறிவுரை கூறியிருப்பார். அதன் காரணமாக தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதாவது தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாரும் எந்த முடிவு எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. உதாரணமா நான் அலைன்டு மூவ்மெண்ட்ங்கிறது இந்தியா வந்து அடிப்படையாக நம்ம நான் அலைன்டு மூவ்மெண்ட்டுடைய சாபித்தவர்களில் 3 ஒருவர் இந்திய நாட்டு பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் வந்து வாஜ்பாய் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனார். அதுவரைக்கும் ஜனசங்கம், பின்னால் பிஜேபி மிக உறுதியான நிலைப்பாடு, அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடை பல சமயங்களில் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அரசுக்கு வந்த பின்னால் என்ன ஆனது? அவர்கள் இந்திய அரசை ஏன் தொடர்ந்து நான் அலைன்டு மூவ்மெண்ட், கோஷ்டி சாரா கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள் என்பதனை பற்றிய விவரங்கள் சொல்லப்பட்ட பின்னால் வாஜ்பாய் அவர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்த பொழுதும் நம்முடைய வெளியுறவு கொள்கையில் எந்த விதமான மாற்றமும் இருந்ததில்லை. இதை எது காட்டுகிறது என்றால், ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கை என்பது அந்த நாட்டின் நலனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுவது. அதில் லோக்கல் பாலிடிக்ஸ் என்பது செய்யக்கூடாது. நாட்டின் அடிப்படை உரிமை, நாட்டின் அடிப்படை பாதுகாப்பு என்று வரும்பொழுது முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, நாடு என்பது மக்கள் தான், மக்களில் எல்லா பிரிவினரும் தான். இந்திய நாட்டிற்காக என்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது இந்திய நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கின்ற தமிழரின் நலனும் அதில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் எந்த கட்சி ஒன்றிய அரசில் இருந்தாலும் அத்தனை கட்சிகளும் 1974 உருவாக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இன்று பாஜக இந்த பிரச்சனையை கிளப்புவது தேர்தலுக்காக மட்டும்தான் என்பது வெளிப்படை. நன்றி திரு பாலச்சந்திரன் சார். நீங்கள் இணைப்பில் இருங்க, நான் 2வது உங்கள்கிட்ட தொடர்ந்து வரேன். திரு குமார் சார், திரு பாலச்சந்திரன் அவர்கள்ட்ட கோடிட்டு காட்டினது அஃபிடாவிட்டில் வந்து விவகாரம் செட்டில்டு மேட்டர். அண்ட் தட் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் ஹேவ்ஸ் நோ ரைட்டு, ஃபிஷரிங் ரைட்டுக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் அலாங்கு கச்சத்தீவுங்கிறது வந்து அஃபிடாவிட்டை பிஜேபி இந்த கச்சத்தீவு மேட்டரை அஃபிடாவிட் தாக்கல் பண்ணுறதுக்கு காரணம் அம்மா ஜெயலலிதா தான். இதாவது 2008 போட்ட கேஸ். ஆமாம், அதாவது 2008 உங்களுக்கு அது தெரிஞ்சதான் விவகாரம். தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக இதற்காக செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எடுத்த நடவடிக்கை குறித்து நம்ம 2வது பேசுவோம். இப்போ நான் என்னன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் த மோக்கரி டெமோக்ரஸி. தி பீப்புள் ஹேவ் பீன் எக்ஸ்பெக்டிங். இப்போ நீங்கள் ரிவீல் சம் கைண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றி சொல்வதை மக்கள் வந்து ஒரு பரிகாசமாக பார்க்க மாட்டாங்க. எந்த அடிப்படையில் இப்போ பிஜேபி இதை கொண்டு வராங்க? முதல்ல நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னதுலேருந்து ஒரு வார்த்தை, ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். அந்த ஜெருசலேம் பாலஸ்தீனம் போகிற பற்றி டபுள் ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னார். பட் அது உண்மை அல்ல.
எடுத்த எடுப்பில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை குறிப்பிட்ட டைமில் போட்டு தாக்கி அப்பாவி மக்கள் 1500 பேரை சாகடிச்சதுனால உலக நாடுகள் பூராமே கண்டனம் தெரிவித்தது. அந்த அடிப்படையில் நம்முடைய பிரதமரும் கண்டனம் தெரிவித்தார். ஆனால் நம்ம ஸ்டாண்டு பாலஸ்தீனத்து கூட தான். அதுக்கப்புறம் இல்லை, நம்ம ஏற்கனவே எப்பவுமே பலஸ்தீனத்தோட இருக்கோம், எப்போதும் பாலஸ்தீனத்தோட இருக்கோம். அதுக்கப்புறம் அவர் மற்ற விஷயங்களையும் அவர் அனுசரித்து பேசினார். இது ஒரு பொது மனிதரா, ஒரு அறிவு சார்ந்த மனிதர் அப்படித்தான், ஒரு தலைவர் அப்படித்தான் பேச முடியும், அப்படித்தான் பேசணும். இதுல யாரும் அவருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய நிலையெல்லாம் அது இருக்கணும். அட்வைஸ் வெளியுறவுத்துறை தான் அதுக்கு அட்வைசர். அது ஆனா இதுல நடந்த உண்மை இதுதான். அதை நான் விளக்கம் கொடுத்துறேன். சார் சொன்னதுனால நான் சொல்றேன். ரெண்டாவது, இந்த பாலஸ்தீனத்தை இந்த கச்சத்தீவை பொறுத்தவரையில் இது இதோட வரலாறு கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். அதாவது இது கிருஷ்ணதேவராயர் காலம், அதாவது விஜயநகர பேரரசு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நாயக்கர் மன்னர்கள் காலத்திலேயே அது முத்துராமலிங்க சேதுபதி என்பவருக்கு தாரை வார்க்கப்பட்டு அவர் ஒரு 6-7 தீவுகளை உள்ளடக்கி இந்த பகுதி அவர் 47-48 வரைக்கும் தீர்வையெல்லாம் அவருடைய வகையறாக்களுக்கு செலுத்தி வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது. இப்போ இது 74 இது என்ன ஆகுதுன்னா, 74 இந்திரா காந்தி அவர்கள் 1966 பிரதமர் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு, நேருக்கு பிறகு. அதுக்கப்புறம் நந்தா, அதுக்கப்புறம் சாஸ்திரி, இவங்களை தொடர்ந்து அவங்க 66 அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அதே போல் அங்கே ஸ்ரீலங்காவில் பண்டாரநாயக்காவுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய மனைவியார் அவங்க வராங்க, ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா பதவி ஏற்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டுலே நம்பர் 1 பிரைம் மினிஸ்டர்னு பேரும் உண்டு அவங்களுக்கு. 2 பேருமே அப்படிதான். இல்லை, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். முதல் பெண் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா. பொண்ணு சந்திர அவங்க அந்தமா 2 வந்தாங்க. ஆமாம், அது பின்னால். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்ல எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் நல்ல நட்பில் இருந்தாங்க. நேரு காலத்திலிருந்து, நேருவா இருக்கட்டும் சாஸ்திரியா இருக்கட்டும், இந்த கச்சத்தீவை பற்றி அவங்க பொருட்படுத்தவே இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது 1961 பிரைம் மினிஸ்டர் நேரு சொல்கிறாரு, he would not hesitate to relinquish India's claim to கச்சத்தீவு. நான் அதை கைவிடுறதுக்கெல்லாம் தயங்க மாட்டேன்னு மோடிச்சிருக்கேன். நான் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, கச்சத்தீவை பற்றி கைவிட்டாலும் விட்டுருவாங்க அவருக்கு. அதை மையப்படுத்தி நான் இப்போ சொல்கிறேன். அது என்ன காரணம்? அது காரணம் ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்கு பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது. அதை வச்சு அடிக்கடி இதெல்லாம் வேண்டாம். இலங்கையை நம்மளோட வச்சுக்கணும். ஏன்னா இலங்கைங்கிறது வரலாற்றில் ஒரு நெக்லஸுக்கு அட்டியல் எப்படி முக்கியமோ, அந்த அட்டியல் ஒரு நெக்லஸுக்கு டாலர் எவ்வளோ முக்கியமோ, அதை போல் இந்த நம்ம நாட்டுக்கு இலங்கை அவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. இலங்கையும் இந்தியாவும் பிரிக்க முடியாத ஒன்று. வேற நாடுகளாக இருந்தாலும் கூட எல்லாம் ஒன்று. ஆகையினால அந்த இலங்கையை நம்மளோட வச்சுக்கணுங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு நீண்ட சர்வதேச அளவில் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான முடிவெடுத்தவர் நேருங்கிற பேருக்காக இருந்திருக்கலாம். 300 ஏக்கர் தானே நேரு அப்படி எடுத்ததுனால, சாஸ்திரி அப்படி எடுத்திருந்திருக்கலாம், இந்திரா காந்தியும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க காலத்தில் அது முடிவுக்கு வந்துட்டது. அந்த டைமில் சர்க்காரியா கமிஷன் கேஸ் வேறு இருக்குது. யாருக்கு? கருணாநிதி அவர்களுக்கு சர்க்காரியா கமிஷனுக்கு மேலே எதிரான 71 பங்களாதேஷ் இஷ்யூ, அதை சரிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு அப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட்டு, பல முடிவுகள் எடுத்தாங்க அந்த டைமில். அதில் இது ஒரு முடிவு. அந்த முடிவில் தான் இந்த கச்சத்தீவு ஆனால் இதில் என்ன இஷ்யூ, மெயின் இஷ்யூன்னா, திமுக கலைஞர் அவர்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இது தெரியாமலே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது 100% தவறு, பொய் பிரச்சாரம். கருணாநிதிக்கு தெரியும். பல கடிதங்கள் பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. அந்த கடிதங்கள் எல்லாம் இப்போ ஆர்டிஐயில் போட்டு எடுத்துட்டாங்க. அதனால் எல்லாம் திமுகவுக்கு தெரியும். என்ன காரணத்துக்காகவும் அவர் விட்டு கொடுத்துட்டார். அதற்கு பிறகு 2008 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதையே அஃபிடவிட்டில் போட்டு கேஸும் போட்டாங்க. இதுதான் இந்த வரலாறு. ஆனால் ஒன்று, என்னைக்காவது ஒரு நாள் கச்சத்தீவு பிரச்சனை அது இலங்கை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது முடிவு இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு சிதம்பரம் இதை கிளப்புனதுனால தான் இது பெருசாக இருந்தது. இப்போ அம்மா ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்க, ஏப்பா 20 வருஷமாக நீங்கள் ஆட்சியில், சரி 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தீங்க திமுக, நீங்கள் சொன்ன கருத்தை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீப்வன் விங்கிள் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நாவலை குறிப்பிட்டு 20 வருஷமாக தூங்கிட்டாப்பா இருந்தீங்க. அழகாக கேட்குறாங்க. தூக்க நிலையில இருந்தீங்க, இதை ஏன் கேட்கல, இதை ஏன் மாற்றல? இப்போ நான் என்ன கேட்குறேன், இதற்காக போராடியது தமிழ்நாடு அரசில் அதிமுக அரசு.
2008 அவங்க ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொண்டாங்க. அதுக்கு தான் அஃபிடாவிட்டை திமுக அரசு, அதாவது பிஜேபி அரசு தாக்கல் செஞ்சிருக்கு. 1991 அதிமுக அம்மா வந்த உடனே இதற்கு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. சரியா? 2014 வருவாய்த்துறையும் அதிமுக ஜெயலலிதா சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2008 தனிப்பட்ட வழக்காக உச்சநீதிமன்றத்தில் அவங்க போட்டு இது முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த விளக்கத்தில் 1960 மேற்கு வங்க பெருவாரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு இடத்தை கொடுக்கணும்டா கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் வேணும். இப்ப கருணாநிதிட்டையும் சொல்லல, கான்ஸ்டியூஷன்லயும் அமெண்ட்மெண்ட் இல்ல, கேவல் சிங் எப்படி போட்டார் ஐயா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. 1974 கருணாநிதி எனக்கே தெரியாம நைட்டா கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. நான் தவறுன்னு சொல்லிவிட்டேன். அப்ப பெருவாரியினுடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சின்ன நிலப்பரப்பு 286க்கு அமெண்ட்மெண்ட் இல்ல கான்ஸ்டியூஷன்ல. அதாவது கருணாநிதி தெரியாது, அப்படியே மூணு பூசணிக்காய் மறைக்கிறது. அது என்ன நிர்பந்தங்கிறது தெரியாது. பட் அன்னைக்கு தேவை இந்திரா காந்தியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்கிறது நிர்பந்தம். அன்னைக்குள்ள சூழ்நிலை அந்த மாதிரி. ஒரு கமிஷன் சொன்னீங்களே, சர்க்காரியா கமிஷன், அதுலதான் அவருக்கு எதிரான அவர் சர்க்காரியா சொன்னார். சர்க்காரியா சொன்ன அறிவிப்பு உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன சயின்டிஃபிக் அது சொல்லப்படலைன்னு சொல்றாங்க. நான் ஒரு தடவை சொன்னேன், அப்படி குற்றவாளின்னு சொல்லியிருக்காரு. குற்றவாளின்னு சொல்லியிருக்காரு. சரி, அது இருக்கட்டும். ஏதோ ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்றது. குமார் சார், இடைவேளைக்கு போயிட்டு உங்களுக்கு வரேன். ஏன்னா இது முழுக்க திமுகவுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. நிச்சயமா தெரிஞ்சுதான் நடந்தது. ஆனா என்ன ஒரே ஒரு என்ன கமா போட்டாருன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு உடனே பண்ண வேண்டாம். ஒரு 10 வருஷத்துக்கு மீன் பிடிக்கிற ரைட்ஸ், அந்த வலைகளெல்லாம் காய போடுறதுக்கு இதெல்லாம் 10 வருஷத்துக்கு விட்டுட்டு, கோயிலில் அந்த மாதா கோயில் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதா கோயிலில் ஜபம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டா அதை முடிக்காம பெருசா இஷ்யூ ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி அதை கமா போட்டு அரசியல் ரீதியாக பாதிச்சிடக்கூடாதுங்கிறத கருணாநிதி சொல்லியிருக்கிறார். ஆனா அவருக்கு தெரிஞ்சே பண்ணினது தான். அதுக்கப்புறம் அது விவாதத்துக்கு வந்தால் தான் தெரியும். வரலாற்றில் இன்னொன்று சொல்லுவோம். 74 இந்த விவகாரம், 76 கேவல் சிங் கைமாறுது, 77 ஆட்சி கலைக்கப்படுகிறது, 80 நேருவின் மகளை வா நிலையான ஆட்சி தருகிறா. இதெல்லாம் அதை தொடர்ந்து வருது. தி ப்ரொக்ளமேஷன் ஹஸ் பீன் மேட் பை டிஎம்கே. நம்ம போகலாம். திரு விளாடிமிர், உங்களை நிகழ்ச்சிக்கு நான் முதல்ல வரவேற்கல சந்தோஷப்படுறேன். ஒரு இளம் அரசியல் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக எங்களோடு கடந்து சார். இப்போ இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது கடும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. நம்ம இப்போ விவாதித்தோம். ஐயா பாலச்சந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஐயா குமார் அவர்களும் வைத்தார்கள். 2 பேரும் ஒரு இந்த விவகாரத்தில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது அண்ணாமலை என்னிடத்தில் ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு வாசிக்கிறார். அந்த ஆதாரத்தில் அவர் ஒய்டி குந்ததேவி தயாரித்ததையும் 1960 அட்டார்னி ஜெனரல் MC செட்டாவட்டுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாரு. அவர்கிட்ட எப்படி இந்த ஆதாரம் இருக்குன்னு நான் சர்ச் பண்ணி உள்ளே பார்த்தேன். அவர் அப்படியே கூகுளில் டவுன்லோட் எடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது எல்லாத்துக்கும் தெரியுது. அதை தான் அவருக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ஆதாரம் இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ வரக்கூடிய காரணம் இது ஒரு RTA ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதோடைய மொத்த இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அந்த RTAலேருந்து தான் தொடங்குது. இந்த RTA முதல்ல கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நான் வரும்போது அந்த RTA பார்த்துட்டு இருந்தேன். 5/3/2024 அன்று அந்த RTA ஃபைல் பண்ணுறாங்க. 12ஆம் தேதி அஜய் ஜெயின், அந்த RTA நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அண்டர் செக்ரட்டரி CNVI, அதாவது கம்யூனிகேஷன் விஜிலன்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷனுடைய அண்டர் செக்ரட்டரியான அஜய் ஜெயின் அதை இதில் உள்ள இன்ஃபர்மேஷனை நீங்கள் உடனே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அவர் இன்ஃபர்மேஷனை கொடுக்க சொல்கிறாருங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை RTAல வெளியே விடலை. 1. 2வது, இதை இன்னும் உள்ளே போய் பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா, அஜய் ஜெயினுடைய பெயர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இல்லை. அஜய் ஜெயின் அண்டர் செக்ரட்டரி, இந்த CNVI இவங்க போட்டிருக்கிறவருடைய பெயர் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெப்சைட்ல நம்ம போய் தேடி பார்த்தா அதுல இல்ல. அப்ப இந்த அஜய் ஜெயின் யார் என்கிற கேள்வி வருது. இந்த அஜய் ஜெயின் எதை வைத்துக்கொண்டு சைன் போட்டு எந்த ரீதியில் இந்த இன்ஃபர்மேஷன் வழங்கப்பட்டதுங்கிறது முதல் கேள்வி. 2வது, பாலச்சந்திரன் சார் பேசும்போது ஒரு RTA குறிப்பிட்டார். 2015 27 ஜனவரி அன்னைக்கு இதே பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கும்போது ஒரு RTAக்கு பதில் சொல்லுது, கச்சத்தீவு நாட் டெமோக்ராட்டட் நாட் சீடட், கொடுக்கப்படவும் இல்லை எடுக்கப்படவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை 2015 சொல்லுது. 2014ஆம் ஆண்டு முகல் ரகத்தோகி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் சொலிசிட்டர் ஜெனரலா பாரதிய ஜனதா கவர்மெண்ட்டுக்காக வாதாடும் போது அவரும் குறிப்பிடுறாரு, ஐலாண்ட் கிளைம் வாஸ் withdrawn and island was handed over to Sri Lanka after due process and international law. நான் சொல்லல, பாரதிய ஜனதா அரசாங்கம் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு சொலிசிட்டர் ஜெனரலுடைய பதில் இது. இப்போ இத கொடுத்ததுக்கு வந்துரும். பாலச்சந்திரன் சார் ஆரம்பத்தில் சொல்லும்போது இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனா அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
இப்போ கச்சத்தீவு இந்தியாவின் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் 200 நாட்டிகளுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியது இல்லை, 200 நாட்டிகளுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்நேஷனல் வாட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். அது எல்லாருக்கும் எல்லா நாடுகளுக்குமே இது பொருந்தும். சர்வதேச எல்லைக்கோடு சர்வதேச எல்லைக்கோடு ஆரம்பமாயிரும். எந்த நாடு வேண்டுமானாலும் அந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸை பயன்படுத்திக்கலாம். கச்சத்தீவு இந்தியா பக்கத்தில் இருக்குமானால் அந்த சர்வதேச இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் இருக்கு இல்லீங்களா, இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு த்ரெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்து அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனா தான் கச்சத்தீவு, அதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்சா தான் கொடுக்கப்படுது. எப்படின்னா 6 லட்சம் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறது. இதெல்லாம் கொடுத்து தான் இந்த கச்சத்தீவு கொடுக்கப்படுது. So that may be the strategic agreement in between சிறிமாவோ பண்டாரநாயக்க versus இந்திரா காந்தி that time. அப்படிதானே 1974 ஒரு amicable settlement was done. அதுக்கு பிறகு 1976ல இது நீங்க சொன்ன மாதிரி 280 ஏக்கர் நினைக்கிறேன் இல்லையா, அந்த கச்சத்தீவினுடைய மொத்த நிலப்பரப்பு 285 ஏக்கர். இதுக்கு இவர் சொல்லும்போது 1976ல உள்ள ஒரு இது அக்ரிமெண்ட் நம்ம பேசணும். 1976 அக்ரிமெண்ட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை சூப்பரா ஸ்கிப் பண்ணாங்க. அதாவது 1976ல 74ல போட்டு அந்த 10 வருஷத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி என்ன எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சுன்றத சொல்லல. என்ன எக்ஸ்சேஞ்ச்ன்றத நான் சொல்றேன். வெட்ஜ் பேங்க்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கன்னியாகுமரியின் தென்கோடியில் இந்த வெட்ஜ் பேங்க்ன்ற இடம் இருக்கு. 10,000 சதுர கிலோமீட்டர். 10,000 சதுர கிலோமீட்டர்னா அது எத்தனை ஏக்கர் வரும்ன்றதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் இந்தியாவின் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் மீன் வளத்தின் ஆதாரமா இருக்கு இந்த வெட்ஜ் பேங்க்ன்றது. இந்த வெட்ஜ் பேங்க் என்பதை நாம் இலங்கையிடமிருந்து வாங்கினோம். அங்க இருந்து இலங்கைக்காரன் யாரும் இப்ப உள்ள மீன் பிடிக்க முடியாது. இந்த வெட்ஜ் பேங்க் இந்தியாவினுடைய சாவர்னிட்டியாக அங்கீகரிக்கப்படும் 1976ல நம்ம போட்ட அக்ரிமெண்ட்ல இருக்குது. இந்த பரிவர்த்தனை மாறி இருக்குதா? வெட்ஜ் பேங்க் நம்ம கையில கொடுத்துட்டு வெட்ஜ் பேங்க் 1976 நடந்த அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கோட்டட் சார். நான் ஐம் சர்ச்சிங் லாட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு தகவலும் இல்லையே. நான் கொடுக்கிறேன் சார். ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கா? இல்ல இப்ப எடுத்து கொடுங்க சார். இல்ல நீங்க அப்புறம் தாங்க. இல்ல வேணும்னா சார் உங்கள்ட்ட ஏதாவது அது சம்பந்தம் இருக்கா குமார் சார்? அவர் சொல்லிதான் இப்போதான் உடனே நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறேன். நீங்க இத சொல்லுங்க. வெட்ஜ் பேங்க் சோ இந்த வெட்ஜ் பேங்க் மூலமாக 10,000 சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய அதாவது ஒரு சாவரின் கண்ட்ரிக்கு 2 பேரும் சம உரிமைகளை மதித்து நீ இதை கொடு நான் அதை வாங்குன அடிப்படையில் இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சரி ஐ நோ வெரி வெல். அப்படியாக கொடுக்கப்பட்டதுதான். இப்போ நான் இன்னைக்கு சமகாலத்துக்கு வருவோம். எங்களுடைய எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சரி நீங்க சொல்றீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் நீங்க செஞ்சதெல்லாம் சரிதான், அதெல்லாம் பேசுறீங்கல்ல. இன்னைக்கு அருணாச்சல் பிரதேசத்துல ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. பாலச்சந்தர் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. ரெண்டாவது வாரம் பாலச்சந்தர் சார் வரேன் விளாடிமிர் பாலச்சந்தர். ஆமா அதாவது நான் சொன்னது வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனுக்கு தேவையானது நான் சொல்லல. அது கொஞ்சம் தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொன்னேன்னா இந்திய அரசு வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸா இதை கருத வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு வெளிநாட்டு உறவு கொள்கைங்கிறது வந்து இந்திய நாட்டுடைய பாதுகாப்புங்கிற ஒரு அம்சத்தை மட்டும் பார்க்க கூடாது. இந்திய நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுதா அப்படிங்கறதையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அங்க மீன் உலர்த்த முடியாதது, மீன்பிடி உரிமைகள் தராமல் போனது அப்படிங்கிறது நமக்கு வந்து குறைபாடுதான் அப்படிங்கிறது தான் சொல்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல இருக்குன்னு நான் சொல்லல. சரி சரி ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக சொன்னேன். ரைட் நன்றி சார். லெட்டர் வேணும்னா இப்ப இருக்கு. நான் வாங்க லெட்டர் எனக்கு நீ அனுப்பி வைங்க. கண்டிப்பா. சரி இப்போ விஷயத்துக்கு வரேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பத்தி பேசுறீங்கல்ல. 11 குடியிருப்புகள், 12 மலைகள், 4 நதிகளுக்கு சீனா அருணாச்சல் பிரதேசத்துல இந்தியா நாம் சொந்தம் கொண்ட நம்முடைய நாட்டினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சீனா பேர் வச்சிருக்கு. நம்முடைய பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சீனாவுடைய அக்சஸின் கொடுத்தது யாரு சார்? இன்னைக்கு நடக்கிறத பேசுங்க சார். இன்னைக்கு என்ன சார்? நான் விட்டுருங்க சார். சார் எங்க விட்டுருங்க சார். உங்க கட்சியோட எம்பி சார் சுப்பிரமணியன் சுவாமி காரி துப்புறாரு சார். என்ன சார் உங்ககிட்ட பதில் இருக்கு? சுப்பிரமணியன் சாமி உங்ககிட்ட என்ன சார் பதில் இருக்கு? எங்களை விட்டுருங்க சார். அந்த பேர் சீனா சம்பந்தம் கிடையாது. பதில் கொடுங்க சார். ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெளிவா சொல்லிட்டாரு. ஒரு இஞ்சி இடம் கூட போகலன்னு சொல்லிருக்காரு. அவரு சொல்லிட்டாரு சார். ஆமா சுப்பிரமணிய சாமி சொல்றது. சுப்பிரமணிய யாரு முக்கியம்? அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? சொல்லிட்டாரு சார். சீனா உள்ளே வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக இந்த விவகாரங்கள்ல நாம எப்படி எடுத்துக்கிறதா இந்தியாவினுடைய ரெகக்னைஸ்டான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் நமக்கு முக்கியம்.
இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறையும் இந்தியாவுடைய இராணுவத்துறையும் சொல்லுகின்றது அப்படி ஒரு அத்துமீறல் நடக்கல என்று. டாக்டர் சுப்பிரமணிய சாமி என்ற ஒரு தனி மனிதன் அவர் பல வழியில பிரதமரை அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்காரு. எந்த கட்சி சார்பாக அவர் எம்பி ஆனார்? யார் மூலமாக எம்பி ஆனார்? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். யார் மூலமா எம்பி ஆனார்? பிஜேபி மூலமா எம்பி ஆனாரா இல்லையா? அப்ப எம்பி பதவி தூக்குங்க. இப்ப வயசானதால ஒதுக்கப்படுறா இது பண்ணி அவருடைய கேரக்டர். சரி, விளாடிமிர் பேச போற நான் வரேன். ஓம் பிரகாஷ் நான் வரேன். விளாடிமிர் இந்த விஷயத்துக்கு வந்துறேன். அப்ப இது வந்து பரஸ்பரம் ராஜ்ய ரீதியாகவும் சர்வதேச நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இடப்பரிமாற்றம் அடிப்படையில செஞ்சதுதான் அப்படின்னு சொல்றீங்க. இதுல ஒரு கேள்வி நான் ஒண்ணு கேட்கிறேன். ரைட், இத பத்தி எனக்கு அது ரெடியா இருக்கு. இப்ப give an account of federal system. டிஎம்கே அடிக்கடி சொல்றது ஃபெடரல் சிஸ்டம். அப்ப அந்த ஃபெடரல் சிஸ்டத்துல கூட்டாட்சி தத்துவம் என்பது அரசியலமைப்பு சட்டத்துல வலிமையானது. சரி, வரி பங்கீடுலேருந்து எல்லா விஷயத்திலும் இவ்வளவு பெரிய இடப்பகீண்டை செய்யக்கூடிய அத்தரைசேஷன் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு அரசிடம் எதுவும் கேட்குவார்களா, கேட்க மாட்டார்களா? கேட்டிருக்க வேண்டுமா, கேட்டிருக்க கூடாதா? கேட்டிருப்பார்களா, கேட்டிருக்க மாட்டார்களா? நான் கேட்கறேன், நீங்க அதாவது இல்ல நேரா பதில் சொல்லுங்க. சிஸ்டம் வெரி கிளியர். தமிழக அரசு வந்து மிகப்பெரிய மாநிலம். அங்க இருக்கிற ஒரு இளத்தை சொன்னா கருணாநிதிட்ட கேட்காம, கருணாநிதிட்ட பேசாம ராத்திரி சாமத்துல 2 மணிக்கு எடுத்து கையில எடுத்து கொடுத்துட. நீங்க டாக்குமெண்ட் தான் எனக்கு காமிங்க. நீங்க என்கிட்ட டாக்குமெண்ட் கேட்டீங்க. நீங்க என்கிட்ட டாக்குமெண்ட் கேட்டீங்க. இந்த டாக்குமெண்ட் இல்ல சார். சார் நீங்க என்கிட்ட டாக்குமெண்ட் கேட்டீங்க, நான் டாக்குமெண்ட் கொடுக்க ரெடியா இருக்கேன். நீங்க என்கிட்ட டாக்குமெண்ட் கேட்டீங்க, நான் வெட்ஜ் பேங்க் நான் சொல்லும்போது நீங்க என்கிட்ட டாக்குமெண்ட் கேட்டீங்க, நான் டாக்குமெண்ட் கொடுக்க ரெடியா இருக்கேன். அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுங்க. ஐ அம் ரெடி டு டிஸ்கஸ் ஆன் தட். எந்த ரிஸ்க்? அதாவது நீங்க கருணாநிதி கிட்ட கலைஞர் கருணாநிதி கிட்ட கேட்டியாங்களா அப்படினு சொல்லி ஒரு கேள்வி வருது. நான் உங்கள்ட்ட கேக்குறேன். இல்ல சார், நான் எனக்கு ஆன்சர் வேணும். ஐ அம் நாட் a spokesperson of DMK. ஐ அம் நாட் a spokesperson of DMK. கருணாநிதி போய் சொல்றாரா, இந்திரா போய் சொல்றா? இல்ல சார், நீங்க டாக்குமெண்ட் கொடுங்க சார். நீங்க போய் சொல்றீங்களா? இல்ல சார், நீங்க போய் சொல்றீங்களா சார்? நீங்க போய் சொல்றீங்களா சார்? If you are not lying, then bring the document. No. I am speaking to him. I am speaking to him. You do not intervene. You are not the anchor. You do not intervene. No. You are not an anchor. You do not intervene. I am speaking to him. Sir, நான் சொல்ல. Let me know something. இப்போ வந்து கருணாநிதி மேல ஸ்டேட்மெண்ட், அவங்க கட்சி 2016ல வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் டிஸ்க்ளோஸ் டு தி மீடியா. எனக்கிட்ட ஒன்றும் சொல்லலைன்னு தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரு? டிஎம்கே கவர்மெண்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள்கிட்ட வந்து டிஎம்கேக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு ஒரு அத்தாரிட்டியான இது நான் கேட்கல. வாட் வாஸ் ஹேப்பன்? என்ன நடந்துச்சு? இது பரஸ்பரம் மைய அரசும் மாநில அரசும் இணைந்துதான ஒரு காரியத்தை செய்ய முடியும். இவ்வளவு பெரிய காரியத்தில் மத்திய அரசு சினிமாவுடைய காரியத்தில் நல்லது செய்திருக்கிறேன், தமிழ்நாடு அரசுக்கு தெரிந்திருக்குமா இல்லையாங்கிறத தான் கேட்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு எனி டாக்குமெண்ட் ஃப்ரம் யூ. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இத வந்து கருணாநிதி எனக்கு தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? இது நடத்தப்படவில்லை. இது வந்து ஒரு டிஸ்கஷன் ஆகவோ இல்லை வந்து இந்திய அரசு இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வருவதற்கு முன்பு இப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் உங்க இடத்துல இருக்கான்னு கேக்குறேன். ஆதாரம் நிறைய இருக்கு, உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ போகும்போதே கொடுங்க, தாராளமா கொடுங்க. ஓம் பிரகாஷ், விவாதம் ஒரு சிறப்பான இடத்தை அறிந்திருக்கிறது. இப்போ யாரு பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது வேற விவகாரம். இப்போ பிஜேபி கவர்மெண்ட் அஃபிடாவிட் தாக்கல் பண்ணிட்டு காங்கிரஸினுடைய ஃபுல் ஸ்டெப்லேயே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு எந்த வருமானம் இல்லை. அது முடிஞ்ச கதை ரீசெட்டில்மெண்ட். நான் மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் அவர்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை பிஜேபி என்ன அஃபிடாவிட்டில் ஜூலை 14 வாசிச்சிருந்தோம் அதை அப்படியே நான் வாசித்து காட்டேன். ஐஎம்பியில் உள்ள இந்தியாவுக்குள்ள லங்காவுக்குள்ள விவகாரத்தில். ஆனால் இங்கே வந்து தேசத்தை சுருக்கிட்டாங்கங்கிறாங்க. அப்போ தேசத்தை சுருக்கிட்டாங்கன்னு சொன்னால் 10 வருஷமாக நீங்கள் இருக்கீங்களா, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் எடுக்கணும்ல. இப்போ காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது, கருணாநிதி பச்சை துரோகம் செய்து விட்டார். தேச துரோகம், தேசத்தினுடைய ஒரு சிறு இடத்தை கூட விட்டு கொடுக்காத மோடி அரசு 10 வருஷமா என்ன செஞ்சீங்க? என்ன எடுத்தீங்க? ஹேவ் யூ காட் ஆஃப் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? கைண்ட்லி புட் இட் ஹியர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இது எது உண்மை எது பொய்ன்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்க. அது என்னன்னா, இது உண்மையாக பொய்யோ கிடையாது, இது வரலாறு. சரிங்களா? இந்திரா காந்தி அம்மையார் வந்து கச்சத்தீவை வந்து கொடுத்துட்டாங்க. அது கருணாநிதி தெரிஞ்சு எனக்கு தெரியாமல் கொடுத்தாங்க கருணாநிதி கிளைம் பண்ணுவாங்க. இல்லை தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க, அது எப்படி ஒரு சிஎம்க்கு தெரியாமல் எப்படி கொடுக்க முடியும்னு நம்ம சொல்கிறது இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அரசியல் காலத்தில் எல்லா வாட்டியும் எலெக்ஷன் வரப்போ இந்த கச்சத்தீவு வந்து ஒன்று சின்னதாக வரும், இல்லை பெருசாக வரும். இந்த வாட்டி பெருசாக வந்திருக்கு. ஆனால் வராமல் எந்த வாட்டி எலெக்ஷன் வந்தாலும் கச்சத்தீவை பற்றி யாருமே பேசாமல் இருந்ததே கிடையாது. கச்சத்தீவு தொடர்ந்து விவாத பொருளாக தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு வருது. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்து இது வந்து ஏன் பிஜேபி வந்து இப்போ இந்த மாதிரி கிளைம் பண்ணுது, ஒரு இது கூட நாங்கள் விட மாட்டோம் சொல்கிறதுல இப்போ ஏன் 10 வருஷமாக என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. முதல் விஷயம், இந்த 10 வருஷத்தில் இப்போ லாஸ்ட்டாக ஸ்ரீலங்காவுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் போனப்போ
நம்ம இந்தியாவிலேருந்து $4 பில்லியன் மணி வைஸும் சரி ஹியூமன் வைஸும் சரி நன்கொடை வழங்கப்பட்டது. அது வந்து அங்கிருந்த மினிஸ்டர் வந்து இங்கே இந்தியாவில் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அது இல்லாமல் தொடர்ந்து மோடி அவர்கள் தூதுவராக அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்க இருக்க அமைச்சர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்காரு. அது இல்லாமல் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, என் டேபிள் இருக்க எல்லா பாசிபிலிட்டிஸும் எடுத்து நாங்க கையால தயாராக இருக்கிறோம் சொல்லி. ஏன்னா இது வந்து நீங்க ஸ்பீட் அப் பண்ண முடியாது. ஏன்னா இங்க அவருடைய இன்டர்வியூ ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையா அழகா. ஆமா, ஏன்னா இது வந்து நீங்க ஸ்பீட் அப் பண்ணி உங்களுக்கு உடனே வேணும்னு கேட்டு வாங்குற விஷயம் கிடையாது. சரிங்களா, இது இந்தியாவோட கட்சித்தீவுன்னு சொன்ன இது நிரந்தரம் தான். அது கொடுக்கப்பட்டது உண்மை, கொடுத்துறாங்க. இது எப்படி வாங்குறதுன்னு பொறுமையாக வாங்கணும். நாங்க போயிட்டு நம்ம டப்புன்னு கேட்டு இது ஒரு எப்படி இல்ல. நான் என்ன கேட்கிறேன், 10 வருஷம் இந்தியா ஜனநாயகத்துல ஐயா பிரதமர் மோடி இருக்கிறாங்க. அவருடைய தேசமும் தேச இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஊழலையும் ஒரு காலமும் சகிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இந்த 10 வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு சின்ன லெட்டர் எழுதுறீங்களா அல்லது ஒரு சின்ன காய் நோட்டு இருக்கீங்களா, அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க இட்ஸ் ஹாஸ் பீன் டேக்கன் லாங் ப்ராசஸ், நான் அதை கேட்க வேண்டியதில்லை. இப்போ இந்த 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நீங்க ஆட்சி இருக்கீங்க. இந்த 10 ஆண்டுகள்னா 120 மாசம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு சின்ன லெட்டர் எழுதிருக்கலாம் சொல்லுங்க சார். கச்சத்தீவு பொறுத்தவரைக்கும் இல்ல, நான் கேட்கறது பிஜேபி கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு, நீங்க அந்த விளக்கங்கள் இல்ல. 10 வருஷம் பிஜேபி அரசு மோடி அரசு என்ன செஞ்சது? கச்சத்தீவு மீட்க தானே கேட்குறீங்க. ஆமா, ஏதாவது ஒரு லெட்டர் எழுதிருக்காங்களா? ஒரு டெலிகேஷன் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஒரு ரெசிப்ரோகேஷன் நடந்துச்சா? சார், அவங்களோட நாட்டுக்கு நாம கொடுத்துட்டோம். சரிங்களா, நீங்க உடனே போயிட்டு இருங்க நான் சொல்லி நீங்க கேள்வி வச்சு நீங்க கேட்கலாம். சரிங்களா, நீங்க கான்ட்ராடிக்டரி சொல்றீங்க. ஏன்னா 2014 உங்களுடைய அரசு தான் கொடுக்கப்படவோ எடுக்கப்படவோ இல்லைன்னு சொல்லியிருக்கு. நீங்க சொல்றது கான்ட்ராடிக்டரியா இருக்கு. அதான் இது கொடுக்கப்பட்டது தான். இல்ல, கொடுக்கப்படலைன்னு உங்களுடைய அரசு தான் சொல்லுச்சு, நான் சொல்லல. 2014 ஆர்டிஐ ரெஸ்பான்ஸ் உங்க அரசு. இருங்க விளாடிமிர், கொடுக்கப்பட்டதுதான். இன்னைக்கு நாராயணன் திருப்பதி தமிழ்நாடு பிஜேபி தலைவர் கொடுத்த அக்ரிமெண்ட் போட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்பா சொத்தை கொடுத்த பிறகு மறுபடியும் ஏன் போய் கேட்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க பாருங்க, அப்ப நீங்க மறுபடியும் கிளப்புறீங்க அந்த பிரச்சனையை. இது நாமளே தூக்கி காட்டுறாரு. இது வந்து பிஜேபி கலப்படம் நீங்க எடுத்துக்கூடாது. சரிங்களா, மீனவர் மாநாட்டுல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது கிளம்பிச்சு இந்த விஷயம். மாநாட்டுல அவர் பேசினார், அதுக்கப்புறமா இது கிளம்பிச்சு. அப்ப பிஜேபி இந்த 10 வருஷம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிஜேபி இது சரிங்களா, ஒரு நிலப்பரப்பு புரிஞ்சுக்கிடுங்க. பாஜக எந்த நடவடிக்கையும் 10 வருஷமா எடுக்கல கச்சத்தீவு குறித்து. ஸ்ரீலங்கா சரிங்களா, ஸ்ரீலங்கா கிட்ட தான் கச்சத்தீவு கொடுத்தாச்சு. அந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இப்போ எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தாங்க. அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அப்ப ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்க்கு இந்தியன் கவர்மெண்ட் பல்வேறு விதமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு அங்க கிட்ட கச்சத்தீவு திருப்பி கொடுத்துட்டு நம்ம ஒரேடியா போய் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களும் ஒரு கவர்மெண்ட், அவங்களும் ஒரு தனி நாடு. சரிங்களா, நாம பொறுமையாக டீல் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன எக்கனாமிக் கிரைசிஸ் அப்போ ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு சிக்கலான ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஏதாவது சிக்கல் வரும்போது ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சமநிலையில எடுத்துட்டு தான் பேச முடியும். நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெட்டர் கொடுத்து கச்சத்தீவு கொடுங்க அப்போ கேட்க முடியாது. சரி, கொடுத்ததுதான். ஆனா இப்ப நம்ம இது லீஸ் பேசிஸ்ல வாங்கலாம். அவங்கட்ட இருந்து லீஸ் பேசிஸ்ல வாங்கலாம். எவ்வளவு வழிமுறைகள் இருக்கு, அத நோக்கி போய் அத நோக்கி டிராவல் வந்து ஏனா லீஸ் பேஸ் வாங்கி தான் ஆகணும். ஏன்னு கேட்டா அங்க ஹம்பாந்தோட்டையில இருக்குது யாரு அது இருக்கு. இதெல்லாம் சீக்ரெட். வேற முட்டிவேளை நான் சொல்றேன். ஒருவேளை இது வந்து கொடுக்கப்படாமல் 2 நாடுகள் நடுவுல இருந்திருந்தா கண்டிப்பா இந்தியன் கவர்மெண்ட் அது எப்படி எடுத்துக்கலாம் நிறைய விதவிதமாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இது கொடுக்கப்பட்டது பொறுமையா தான் கேட்டோம். நீங்க படி இந்த 10 வருஷம் இது வந்து முடிந்து போன பிரச்சனை, முடிந்து போனது அல்ல. கண்டிப்பாக இதுக்காக ஸ்டெப் எடுக்கப்படும். அண்ணாமலை வந்தப்ப 2 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார் கச்சத்தீவு மீட்கப்படும். அதாவது எகனாமிக் டைம்ஸ்ல 2016ல ஒரு செய்தி, அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி. ஏன்னா இந்த கச்சத்தீவு பத்தி அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. 2008, 2011, 2091 ரெசல்யூஷன் ஹேட் பீன் டன், எல்லாமே முடிஞ்ச பிறகு இட்ஸ் மை பிரேயர் டு அல்மைட்டி. யாரு? ஜெயலலிதா ஸ்காட். இட்ஸ் மை பிரேயர் டு அல்மைட்டி. கடவுளிடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன், கண்டிப்பாக இது வெற்றி வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த ஆத்மா மரித்து போய்விட்டது. இன்னும் அது தொங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் ஜெயலலிதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசல. கடவுளிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன், இழந்த தேசத்தை நாங்கள் மீட்டாக வேண்டும் என்ற கருத்தும் இருக்கின்றது. சொல்லுங்கள். இவர் சொன்னார் நாங்கள் வந்து கண்டினியூஸாக அதுக்கான இதில் இருக்கோம் அப்படின்னு. 2014 உங்களுடைய அட்டர்னி ஜெனரலாக இருக்கக்கூடிய முகில் ரொக்கத்தகி அப்படியே கோட் பண்ணுறேன். கச்சத்தீவு வென்ட் டு ஸ்ரீலங்கா பை அன் அக்ரிமெண்ட் இன் 1974. ஹவு கேன் இட் பி டேக்கன் பேக்? நான் சொல்லல, உங்களுடைய அட்டர்னி ஜெனரல் சொன்னுடைய வார்த்தை. ஆர் யூ கான்ட்ராடிக்டிங் யுவர் ஓன் அட்டர்னி ஜெனரல்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.
அட்டாஞ்சேரி ருகுல் ஆமா, அவர்தான் சொன்னாரு. அவர்தான் போர் நடவடிக்கை வரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. நான் ஒத்துக்கிறேன், இது அவர் சொன்ன வார்த்தை. விளாடிமிர் 2014 2014 சுப்ரீம் கோர்ட்ல அவர் சொன்னது. ஜூலை மாதம் அக்டோபர் மாதம் அக்டோபர் ரைட். அப்ப ஜூலைல அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க, அக்டோபர்ல இதுல வரும்போது சொல்றாரு. சார் அப்ப என்ன கல நிலவரமோ அதுதான் சார் சொன்னாரு. சரிங்களா, இப்ப என்ன நமக்கு தேவைன்னா கச்சத்தீவை எப்படி மீட்போம் தான். அதுக்கான வழிமுறை பார்க்கணும். கச்சத்தீவு எப்படி போயிடுச்சுன்னு பார்த்தாச்சு, அதுல டேட்டா இந்த ஆணி வீர பார்த்தாச்சு, எப்படி உள்ள போயிரு கச்சத்தீவு வந்து கொடுத்தாங்கன்னு. அதுக்கு கச்சத்தீவு எப்படி எடுப்போம்னா பார்க்க போறோம். சரிங்களா, இது வந்து நம்ம கொடுத்தப்பட்டது தான். அது எப்படி பொறுமையா எடுப்பாங்க அதை பத்தி பேச வேண்டியது இல்லன்னு கிடையாது. அது நம்ம நாட்டோட அரசியலுக்கு பேசிதான் ஆகணும். அரசியல் கிடையாது சார், இது பேச ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதனால திருப்பி எடுக்கிறதுக்கு பேசிதான் ஆகணும். பாலச்சந்திர சார் கையை நீங்க சொல்லுங்க சார், ஏதோ சொல்ல வர்றீங்க, உங்களுடைய நேரம் எடுத்துக்கிடுங்க. பாலச்சந்திர ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுமே கச்சத்தீவை திரும்ப எடுத்துக்கணும்னு பேசுறாங்க. நான் வந்து சட்ட நிபுணர் ஒருத்தட்ட இதை பற்றி விவாதிச்ச போது அவர்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதை இந்த அரசியல் கட்சிகள்லாம் பரிசீலிக்கலாம். அதாவது ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை அக்கார்டு படி கிழக்கு மாநிலமும் வடக்கு மாநிலமும் ஸ்ரீலங்காவில் வந்து இணைக்கப்பட்டது. நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அப்படின்னு ஒரு மாநிலமா இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்க, இப்படி இணைக்கப்பட்டது ஒரு இன்டர்நேஷனல் அக்கார்டு மூலமாக இணைக்கப்பட்டது செல்லாது, பார்லிமெண்ட் அதுக்கான சட்டத்தை ஏற்றவில்லை அப்படின்னு சொல்லி அதை காலி பண்ணிட்டாங்க. ஒரு இன்டர்நேஷனல் அக்கார்டு வந்து காலி ஆயிருச்சு அந்த நாட்டில். அப்ப நான் கேட்கிறேன், கச்சத்தீவை தாரை வார்ப்பதுங்கிறதுக்கு இந்தியன் பார்லிமெண்ட்ல எந்த விதமான சட்டமும் ஏற்றப்படவில்லை, எந்த விதமான தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. இவ்வளவு பேசுற அரசியல் கட்சிகள் ஏன் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்திய பாராளுமன்றத்தில் இன்னைக்கு பிஜேபி தான் மெஜாரிட்டியா இருக்கு, அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா கச்சத்தீவு அக்காடே வந்து கேன்சல் ஆயிருமே. வெளியில வந்து இவ்வளவு அரசியல் பேசுற இவங்க உள்ள என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதுதானே. சரி ரைட் சார், நீங்க சொல்லுங்க. பாலச்சந்திர சார் இருக்கு. அதாவது ஸ்டாலின் அவர்களும் திரு ப. சிதம்பரம் அவர்களும் இதை பேசுனதுனால அதுக்கு கவுண்டர் பேச வேண்டிய சூழல் வந்து கவுண்டர் தான். ஆனா கவுண்டர் நடக்காதுன்னு தெரியும். இல்ல, கவுண்டர்னா மத்திய அரசுடைய பார்வை வேற. நான் ரொம்ப விரிவாக பேசிடுறேன். மத்திய அரசு எந்த அரசா, நாளைக்கு நீங்களே பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் உங்களுடைய பார்வை வேறையா இருக்கும். அது சொல்லலாம்ல சார்? இல்ல இல்ல அது இது சொல்ல முடியாது. இல்ல என்ன சொல்றேன், இப்போ அண்ணாமலை என்ன சொல்லணும், எப்பா செஞ்ச தப்பு கருணாநிதி செஞ்சு போட்டாரு, இந்திரா செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க, இப்போ நாங்களாம் அஃபிடாவிட்டை தாக்கல் பண்ணிட்டோம், கொடுத்த இதை பேசாமல் மறுபடியும் சொல்லும்போது இவங்க மீட்டு தரோம். ஏழைகளோட நம்பிக்கை இல்லை சார். கொடுத்தது தானம் கொடுத்தாச்சு, தானம் கொடுத்தாங்களோ எப்படி கொடுத்தாங்களோ என்ன மாதிரி பரிவர்த்தனை பண்ணாங்களோ கொடுத்தாங்க. அதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைச்சது கொடுத்தோன்னு சொல்லலாம்னு நீங்க சொல்ல வரீங்க. அப்படி சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்றீங்க. அப்படித்தானே? அது நடந்து 50 வருஷம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ இன்னும் அந்த அரசு காங்கிரஸ் அரசு செஞ்சது. அது காங்கிரஸ் அரசுல இருக்கிற உள்துறை அமைச்சராக இருந்த நிதியமைச்சராக இருந்த சோரன் சிங் அது அவர் காலத்துல பண்ணது. திரு ப. சிதம்பரம் அவர்களே அது வந்து காங்கிரஸுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்ததும் திமுகவினுடைய தலைவர், திமுக நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க தமக்கு அதை பற்றி ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப இன்னசென்ட் மாதிரியும் பேசுறதுனால தான் இவ்வளவு இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை மத்திய அரசுக்கு ஏற்பட்டது, அண்ணாமலைக்கு ஏற்பட்டது. ஆகையினால இதை வந்து கொடுத்தாச்சு, அன்னைக்கு நடந்தது. அது வந்து இப்ப நமக்கு பெரிய இப்ப நம்ம இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அதிர் வேகத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால நமக்கு அது பாதுகாப்பு கருதி நமக்கு தேவைப்படலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். சாக்ரிஃபிகல் பவுண்டரி பேசிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரியை மார்க் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போயிருக்கிறதாக ஜெய்சங்கர் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் அதான், ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் அதான். அந்த பவுண்டரி பண்ணும்போது இது அந்த பக்கம் போயிடுது, அந்த 285 ஏக்கர் அந்த பக்கம் போயிடுறது. ஆக இப்படியும் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆக இதை எல்லாத்தையுமே அவங்க மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து அடுத்த முறை பிரதமர் அமர்ந்த உடனே இந்த விஷயத்துக்கு சிவியரான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது எனக்கு தெரிஞ்ச அன்அஃபிஷியல் நியூஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஜெயா நியூஸ்ல நான் சொல்றேன். இதெல்லாம் பதில் இவங்க எல்லாம் 2 பேர் சொன்னதுக்காக பதில் கொடுத்தது நான் இதான் நடந்துட்டு. உருப்படியா ஒன்றும் நடக்க போறது இல்ல, உருப்படியா ஒன்றும் ஒரு அரசாங்கம் இதனால பாதிக்கப்பட போற தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மீன் பிடிக்க போக முடியல. 6000க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மீனவர்கள் அல்ல, தேச அச்சுறுத்தல் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு கேள்வியை உங்க 2 பேருக்கு நான் வைக்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் நம்முடைய விளாடிமிர் சார் இப்போ என்ன சொல்றேன்னா, அது ஒரு நிலப்பரப்பு 286 ஏக்கர். இப்போ செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க இருக்கிற காலத்தில் எவ்வளவோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ செஞ்சாங்க. 2013 காவிரி தாயின்னு கசட்டில் கொண்டு வந்தாங்க. தமிழகத்திற்காக வரல. நீங்கள் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம்,
அம்மையார் ஜெயலலிதாவின் மீது அரசியல் ரீதியாக உங்களுக்கு மாற்று கருத்து சொல்லலை, எல்லாம் செஞ்சு முடிச்சாங்க, எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த நிலையில் பண்டித ஜவஹர்லால் நேரு எனக்கு ஹெசிடேஷன் எதுவும் கிடையாது, நான் விட்டு கொடுக்குறத பற்றிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார், அதெல்லாம் முடிஞ்சுது. இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய நிலை ஹம்பாந்தோட்டை 99 வருஷம் ஏக்கரில் கிட்டத்தட்ட சைனா உள்ளே வந்துட்டு அங்கே இருந்து ஒரு பெனிட்ரேஷனாக ஒரு லேசர் ரேஸாக பார்த்தாச்சுன்னா நம்ம ஊர் ஃபுல்லாகவே ஆயிரும். கல்பாக்கத்துலேருந்து கூடங்குளத்துலேருந்து குலசேகரப்பட்டத்துலேருந்து மகேந்திரகிரியிலேருந்து உள்ளே வந்துடும். இந்த ஆபத்து ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இலங்கைக்கு 55 பில்லியன் உலக கடனில் 8 பில்லியன் 6லேருந்து 7 பில்லியன் வரைக்கும் சீனா கடன். அந்த கடனுக்காக இப்போ அவங்க எல்லாம் கையெடுத்துக்கிறாங்க. நாளை ஒருவேளை இந்த ஆபத்து வந்தா இதுக்கு யார் இந்தியா எதிர்கொள்ள? ரெண்டு பேருமே பதில் சொல்லுங்க சார். இந்தியா தான் எதிர்கொள்ள வேண்டும். இந்தியா தான். இந்த ஆண்டு இந்தியாவினுடைய டிஃபென்ஸுக்கு ஒதுக்கி இருக்கிற பணம் உலகத்திலே எந்த நாடும் ஒதுக்காத அளவுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்முடைய நாட்டினுடைய வல்லமை, இராணுவ வல்லமையை இன்னும் பல மடங்கு பெருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். வேற சத்தியாகிரகம் பேசிட்டு நம்ம சத்தியாகிரகம் இது வேலைக்கு ஆகாது. சத்தியாகிரகத்தை பேசிட்டு நம்ம அது வே ஆஃப் லைஃபுக்கு சரியா இருக்கலாம். சத்தியாகிரகம் ரைட். நாட்டை பாதுகாப்பதற்கு இராணுவ வல்லமை அவசியம், நவீன ஆயுதங்கள் அவசியம். எல்லா ஆயுதங்களையும் நாமளே உற்பத்தி பண்ணுறோம். நம்மக்கிட்ட 38-40 நாடுகளுக்கு மேலே நம்மக்கிட்டே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் நவீன ஆயுதங்கள் அத்தனையுமே நம்ம தயார் பண்ண போகிறோம். ஆக அபார வளர்ச்சி வரப்போகுது. அந்த வளர்ச்சியை சைனாவையும் நம்மளே இப்போ இன்னைக்கு லெவலில் கம்பேர் பண்ணோம்னா 4th ஒன்று கூட நமக்கு கிடையாது எல்லா விஷயத்துலையும். அவங்க 18 ட்ரில்லியன் இருக்கும், நாம வந்து 3 நாள்ல கிடக்கும். ஆமாம் இருக்கும். அதனால் இதெல்லாம் மனசில் வைத்து இதெல்லாம் அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அரசை மக்கள் ஆதரிக்கணும், அந்த அரசை திரும்ப அமர வைக்கணும். அதால நாட்டுக்கு பெரிய இதோட ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். இல்ல நான் இருக்க சொல்றேன், நான் ஆதரிக்கிறது நோக்காதான் சார். அரசியல் கட்சி 5 வருஷத்துக்கு இல்ல அந்த அரசை ஆதரிக்கணும், அந்த அரசு அதான் நோக்கம். எனக்கு நோக்கம் தான். எனக்கு யாரா இருந்தா 5 வருஷம் நாடு நம்மளுது, மறுபடியும் மோடி வரணுங்கிறீங்க. இல்ல யாரா மோடி மாதிரி மோடி வரலாம், மோடி இல்லைன்னா மோடி மாதிரி ஒருத்தர் வரணும். காங்கிரஸ் வருமா? காங்கிரஸ் தான் உங்களுக்கு தெரியுமா, தலைவரே யாருன்னு சொல்ல முடியாத நிலையில படுகுழியில விழுந்து கிடக்குது சார். எப்படி வரும் காங்கிரஸ்? ஆல்ரெடி அதனால நாங்க கட்சிக்கு தலைவர் வச்சிருக்கோம், நீங்க தலைவர் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க தலைவர், நீங்க யார வேணா அவர் என்ன சொல்றாரு? வீல் சேர்ல கூட்டிட்டு போக கூடிய அளவுல ஒருத்தர வச்சிருக்கீங்க, எப்படி சார் அவரால இவ்வளவு பெரிய பண்ண முடியும்? சார் நீங்க பாத்தீங்களா அவர் வயசு என்ன சார்? அவர் வயசு என்ன? எத்தனை வயசு? அப்ப ஏதோ பேருக்கு கலைஞர் கடைசி காலத்துல இருந்தது போல அவரை கொண்டு தலைவரை பேர் வச்சிருக்கீங்க. அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல நான் முடிச்சறேன். நான் சொல்ல வேண்டிய முக்கியமான சொல்லி முடியுங்க. நாடு நம்மளுது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மத்தியிலும் மாநிலத்திலும் தேர்தல் வரும், ஆட்சி மாறும். ஆமா, எல்லாரும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நாட்டை முன்னேற்றினாங்கன்னா தொடர்ந்து மக்கள் அவங்களை ஆதரிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது எதிர்த்து வாக்களிப்பாங்க. இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்துல இப்ப போயிட்டு இருக்கு, சரியா போகுதுங்கிறது என்னுடைய வாதம். விளாடிமிர், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த கச்சத்தீவு நம்ம அடுத்த 10 நிமிஷத்துல பேச போறது. கச்சத்தீவை பற்றி இன்னும் பேசலாம், மணிக்கணக்கில் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் பிரமாதமாக சொன்னீங்க, எனக்கு அனுப்புகிற சொல்லிங்க, அதை விட்டுருங்க. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எலெக்ஷன் வந்துருச்சு, இப்போ ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது சார். தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது. எல்லா தேர்தல் வரும்போதும் இந்த கச்சத்தீவு பிரச்சனைகளையும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனுக்காக நம்ம பேசிக்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், டிபேட். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பேசப்பட வேண்டிய விஷயங்கள். நான் எல்லாம் புறந்தள்ளிட்டு போனோம்லாம் சொல்லலை. கண்டிப்பா தமிழர்களுடைய உரிமை முன்னெடுத்தப்பட்டு இந்த விவாதங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்தால்தான் அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நம்ம நோக்கி கவனமா இருப்போம். இனி பிற்காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்போது இது ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு, அந்த பிரசிடென்ஸை நம்ம மேற்கோள் காட்டி நம்மளால் பேச முடியும், அதெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து அப்படியே வந்து தமிழ்நாட்டில் சீரோ அவங்களுக்கு வந்து ஒரு 10% ஓட்டல் வாங்கி கொடுத்துருமானா ஏற்கனவே 0 தான். இதை நீங்க எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் என்ன சொன்னீங்க? பாரதிய ஜனதா ஏற்கனவே 0 தான் சார். கொஞ்சம் விவரமா பேசுறேன்னு நினைச்சேன். இல்ல தப்பா பேசுறேன். விளாடிமிர் சொல்லுங்க 13% வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் பிகே சொல்றாரு? சொல்லுங்க. நான் சொல்லல சார், பிரசாந்த் கிஷோர்ல சார் எல்லாரும் சொல்றாங்க சார். நான் பேசுறேன் சார், தமிழ்நாட்டுல இல்ல, நான் ஆல் ஓவர் இந்தியா சொல்றேன். சொல்லட்டும் சார். ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு முடியும். அவ்வளவு எளிமையா பேசக்கூடாது சார்.
இன்னைக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அவ்வளவு நட்சத்திர வேட்பாளர்கள் சும்மா இல்ல ஏன்னா வேற வேட்பாளர் இல்ல அல்ல சார் வேற எல்லாரும் வேட்பாளர் இல்ல சார் திருச்சியில விளாடிமீர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் திருநாவுக்கரசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னை நிக்காம பார்த்துக்கிட்டவங்களுக்கு நன்றி, நான் போட்டியிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சியில் எல்லாரும் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு நன்றி, ஆனால் நான் என்னுடைய திருச்சி மக்களுக்கு நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த துரை வையாபுரி வெற்றி பெறன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டார். 1975 அதிகாரத்தை சுவைத்த காங்கிரஸ் கட்சியுடைய திருநாவுக்கரசு துரை வையாபுரி வெற்றி பெறணும்னா துரை அவர் வைகோவுடைய மகனுக்கு வாழ்த்தும் தெரிவிக்கல, எனக்கு வேலை பார்த்தாங்க நான் உள்ள நிக்க கூடாதுன்னு உள்குத்து குத்துனாங்க, அவங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இதான் உங்க கட்சி நிலைமை. நான் பதில் சொல்றேன். இதான் உங்க கட்சி நிலைமை. ஒரு வார்த்தை பிஜேபி பத்தி சொல்றீங்க. இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஸ்லிப்பாய் சொல்லிட்டேன். அதாவது சொல்லுங்க. 22% ஆல் இந்தியா லெவல்னு சொன்னால தவறு. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு 22%. தமிழ்நாட்டுக்கு சொன்னதை நான் அப்படி சொல்லிட்டேன். அவருக்கு அது சிரிப்பு. ஏன்னா 38 இருந்து 22 சொல்லிட்டாரா குமாரசாமி சந்தோஷத்துல இருப்பாரு. சார் சொல்லுங்க. இப்ப நான் சொல்லுங்க. திருநாவுக்கரசருடைய கதையை நீங்க எடுத்துட்டு திருநாவுக்கரசு இல்ல கச்சத்தீவு விவகாரத்துல தான் தேர்தல் என்ன மாதிரி தாக்குதல இல்ல திருநாவுக்கரசர் கதைக்கு நம்ம பதில் சொல்லிடுறேன். ஓம் பிரகாஷ் அவர் வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்பி, அவருக்கு ஏதோ சில காரணங்களுக்காக அவருக்கு சீட்டு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். யாரா இருந்தாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மனிதர்களாக வெளியே சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக நீங்க வந்து அதுக்கு ஒரு அரசியல் பூதா கண்ணாடி எல்லாம் போட்டு பார்க்க வேண்டாம். அரசியல் பூதா கண்ணாடி போட மாட்டோம், போட்டு பார்க்க வேண்டாம். சரி சார், அது ஒரு மனித இயல்பாக அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த வார்த்தை அவ்வளவுதான். மற்றபடி கச்சத்தீவின் மூலம் தேர்தலில் பாரதிய ஜனதா வந்து பல பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்க போகுதுன்னு நினைச்சிருந்தா பகல் கனவு. இந்த முதலை கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் பாரதிய ஜனதா நிறுத்திக்கலாம். அதனால அதுதான் என்னோட. ஓம் பிரகாஷ் சொல்லுங்க சார், நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. உங்களுக்கு டைம் நான் அவர் கேட்ட கேள்வி தான் எழுதி இருக்கேன். எனக்கு இன்ட்ரோ பண்ணாம சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. தேர்தலை தாக்கமே ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்க. அடுத்த 40 வருஷமா டிஎம்கே அரசு வந்து தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து கச்சத்தீவு மீட்க வரும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாங்க. அது எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கட்டும், எம்பி எலெக்ஷன் இருக்கட்டும், அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. அப்ப அவங்கள டிஎம்கே கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா அதுல தாக்கம் இருக்கு. தமிழர்களோட மன ரீதியாக இருக்கு, உள்ள கச்சத்தீவு இருக்கு, அதனால தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து யாரால பண்ண முடியும்னா பிஜேபி கவர்மெண்டால மட்டும் தான் பண்ண முடியும், வேற எந்த கவர்மெண்டாலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் வந்து வேற பேர் வச்சாங்க, சைனா பேர் வச்சாங்க, பேர் மட்டும் தான் வச்சாங்க. அது அவங்களுக்கு போல சுற்றி பார்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம மிலிட்ரி சேர்ந்து இறங்கியிருக்காங்க, அவங்க பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன சார் சொன்னார், அருணாச்சலம் சொன்னார், மீனவர்கள் சொன்னார். மீனவர்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணதால 6124 மீனவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்காங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்டால. அது மட்டும் இல்லாம 1175 விசில்ஸ் ஃபிஷஸ் விசில்ஸ் வந்து கையெடுக்கப்பட்டது. இது எல்லாமே மக்கள் தமிழ்நாடு மக்கள் மனசுல ஆழமா இறங்கி இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பிஜேபி கையில் எடுக்கிறது வந்து 10 வருஷமா எதுவுமே பண்ணாம இருந்ததும் கிடையாது. இனிமேல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்றதுக்கு தான் கையில் எடுக்கிறாங்க. சரிங்களா? இல்ல அவர் கேட்கணும், நான் பதில் சொல்றேன். சரிங்களா? 2014 இருந்து 2024 வரைக்கும் மொத்தம் 3179 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். 400 படகுகள் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. பிஜேபி அரசு என்ன பண்ணுச்சு? 30 நாள் 40 நாள் 50 நாள்ல வந்து கைதாகி உள்ள இருப்பாங்க, 15 நாள்ல வெளில எட்டுன்னு வராங்க. சரிங்களா? இதெல்லாமே பிஜேபி அரசால தான் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? மோடி அரசு வந்த நாள் தான் பண்ண முடிஞ்சது. இதற்கு துப்பாக்கி சூடு செஞ்சு 2 பேர் அந்த மாதிரி இறந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இறந்திருக்காங்க மீனவர்கள்? இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த அரசியல் எல்லாம். சரிங்க, ஒரு விஷயம் இருக்கு சார். இந்த பாவப்பட்ட தமிழ் மக்கள் வந்து ஒரு 40 வருஷமா இருக்காங்க, அவங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டீங்களா? ஸ்ரீலங்கன் அது வந்து தேவாரம் பாடக்கூடிய ஐயா, அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. யாரும் சொல்லுறேன், பெரிதும் மதிக்கக்கூடிய ஜெயலலிதா பாவம் இல்லையா? கொஞ்சம் பெரிதும் வருஷம் அந்த ஊர்ல யாருதான் சொல்லுவாரு, பெரிதும் மதிக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மாவே சொல்லியிருக்காங்க. இலங்கை தமிழுக்கு இலங்கை தமிழுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும், 2 குடியுரிமை கொடுக்கணும், ஸ்ரீலங்கால கொடுக்கணும். சொல்லாது எது சார் இருக்கு அப்படி? அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க. சொல்லல, அத ஸ்ரீலங்கா இறந்து போறதுக்கு முன்னாடியே நான் கடவுளை பிரார்த்திக்க பண்றேன், இந்த பூமியை மீள்தணும்னு சொல்லிட்டு போறாங்க. நான் சொன்னேன் மை பிரேயர் டு அல்மைட்டிங்கிற வார்த்தை. அந்த பிரேயர் தான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க போகுது சார். பிஜேபி கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க போகுது. சரிங்களா? இலங்கை தமிழுக்கு வந்து 2 குடியுரிமை கொடுக்கணும், இங்க கொடுக்கணும், அங்க கொடுக்கணும். அங்க வந்து பிரச்சனை வந்து நிலப்பரப்பு பிரச்சனை. சரிங்களா? நீங்க குடியுரிமை கொடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்க கொஞ்சம் இந்த தமிழர்களையும் அவங்க நிலத்தை புடிங்கிட்டு துரத்தி வச்சா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க சொல்றீங்க. அதனால தான் ஜெயலலிதா அம்மா வந்து 2 குடியுரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமா, அதனால 2 குடியுரிமை கொடுத்தீங்களா? ரெட்டை குடியுரிமை அதனால தான் சார் இந்த சிஏ ஆக்ட்ல எடுத்துட்டு வரல. ஏன்னா இது வந்து ரிலிஜியன்ஸ் தான் நடந்த பிரச்சனை கிடையாது. ஒரு சின்ன கேள்வி சார், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 2016ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு கூட்டுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த கூட்டுக்குழு ஏன் 2020க்கு பிறகு ஒரு தடவை கூட மீட் பண்ணல? அதுக்கு மட்டும் சார் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பிரதமர் தூதுவராக போயிட்டு வந்திருந்தார். 2020க்கு பிறகு அந்த கூட்டுக்குழு ஒரு தடவை கூட மீட் பண்ணல. அப்படி மீட் பண்ணதா இருந்தா ரெக்கார்ட் காமிங்க எனக்கு. சார் கூட்டுக்குழு இல்ல, அண்ணாமலை அவர்கள் போயிட்டு வந்திருந்தாரு.
குழு தான் பண்ணணும் அப்படி கிடையாது சார். கூட்டுக்குழு சார், கூட்டுக்குழு நீங்க காங்கிரஸ் கொடுத்துருச்சு. அது எடுக்கிற இடத்துல பிஜேபி தான் இருக்கு. பிஜேபி கண்டிப்பா கச்சத்தீவை மீட்டு எடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி எந்த பார்டரும் இதுல இவர் சொன்ன மாதிரி பார்டர் ஒருவேளை கச்சத்தீவு வந்து அவங்களுக்கு இல்ல நமக்கு இல்ல கண்டிப்பா இந்தியா வந்து எடுத்திருக்கும். சரிங்களா? இது கொடுக்கப்பட்டுச்சு, இந்திரா காந்தி அம்மையார் கொடுக்கப்பட்டது. அது பொறுமையா தான் எடுத்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவசரமா பண்ணி பொறுமையா எடுப்பாங்க. அடுத்த பிஜேபி வரும்போது கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 55 வருஷமா 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திருக்காங்க. 55 வருஷமா மேல இருக்க எல்லாத்தையும் நிலப்பரப்பு எல்லாம் காங்கிரஸ் கொடுத்துருச்சு. சோ அதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது இது சேர்த்து எடுக்கப்படும். நிச்சயமாக நம்ம நம்பிக்கையோட போறோம். பாலச்சந்தர் சார், நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க, வைங்க சார். பாலச்சந்தர் சார். என்னுடைய நிறைவு கருத்து, இன்னைக்கு உள்ள விவாதம் வந்து கச்சத்தீவு பிரச்சனை இப்பொழுதே எடுக்கப்படுகிறது பாஜகவினால். இது இன்று நாளை நடக்கவிருக்கும் தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது ரெண்டும் தான் இன்னைக்கு உள்ள விவாதத்துடைய கருப்பொருள் நான் நினைக்கிறேன். கச்சத்தீவை பத்தி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த விவாதத்தை இன்னைக்கு பிரச்சனை கிளப்புறதுக்கு தேர்தல் ஆதாயம் தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அது காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், பாஜக ஆட்சியாக இருக்கட்டும், கச்சத்தீவு முடிந்து போன விவகாரம் என்ற கொள்கை நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றார்கள். அதனால இன்னைக்கு இவங்க இந்த பிரச்சனை எடுக்கிறது தேர்தல் ஆதாயத்துக்காக. அவர்கள் இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப சில வினாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு என்னானது, 15 லட்சம் ரூபாய் என்னானது, விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகுவது என்னானது, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் திசை மாற்றுவதற்காக கச்சத்தீவை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். ஆனால் இது தேர்தலில் அவர்களுக்கு எந்த ஆதாயத்தையும் கொடுக்காது. சரி, ரொம்ப நன்றி நேயர்களே. ரொம்ப சிறப்பாக பேசணும். அந்த பேனல் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்முடைய இளம் பேச்சாளர்களாக 2 பேர் கலந்துட்டாங்க. மரியாதைக்குரிய விளாடிமிர் அவர்களும் ஓம் பிரகாஷ் அவர்களும். காங்கிரஸ் கட்சியின் தொடர்பாளராக விளாடிமிர், ஓம் பிரகாஷ், உங்களுக்கு நான் ரொம்ப உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக நம்மோடு பேசக்கூடிய மரியாதைக்குரிய குமார் ஐயா அவர்களுக்கும், இப்படி பாலச்சந்திரன் ஐஏஎஸ், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கச்சத்தீவு பிரச்சனையில் இட்ஸ் மை ப்ரேயர் டு அல்மைட்டி, அம்மாவுடைய அந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க. நம்ம அனைவரும் இந்த தேசத்திற்காக பிரார்த்திப்போம். இதுதான் நம்ம கருத்தாக இருக்கும், வேறு ஒன்றும் புதிய கருத்துக்கள் அல்ல. நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.